பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119 வசனம் 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். வீண் சிந்தனைகளை வெறுத்து. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை என்பது யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியம். நம்முடைய சிந்தனை மண்டலமானது எப்படி செயல்படும் என்றால், யாரோடு கூட உறவு வைத்திருக்கிறோம், யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், எதை படிக்கிறோம், எதை தினம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பேசுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனைகள் அது செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிறதான மக்கள், முக்கியமாக வாலிபர்கள், அவருடைய சிந்தனைகளை பிசாசானவன் தூண்டுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய சிந்தனைகளை தூண்டி அவனை கெடுதல் பண்ணி அவனை கெட்ட மனுஷனாக மாற்றி அவன் இந்த பூமியில் எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தனை அவன் கெடுக்கிறவனாக இருக்கிறான் பார்க்கிறோம். பூமியில் அநேக கொலைகள், அநேக சண்டைகள், சச்சரவுகள், மனசாட்சி இல்லாமல் கொலை பண்ணுகிற சூழ்நிலை, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, சிந்தனைகள், அவனுடைய சிந்தனைகள் கெட்டு போய் விடுகிறது, அவனுடைய எண்ணங்கள் கெட்டு போய் விடுகிறது, அவனுடைய சிந்தனை மண்டலம் தீட்டினால் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவன் சிந்தனையை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய சிந்தனை சரியாக இருந்தால் அவன் செயல்பாடு சரியாக இருக்கும். ஆகவே வேதத்தை நேசித்து வீண் சிந்தனை வெறுக்கிற பொழுது வேதத்தை நேசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காரணம், வீண் சிந்தை இல்லாத இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்க முடியும், தேவனுடைய மகிமை இருக்க முடியும். ஆகவே வேதத்தை அவர்கள் நேசிக்க முடியும். வேதத்தின் மூலமாக அநேக காரியங்கள் அவர்களால் சொல்ல முடியும். அவர்களால் சிந்தனைகள், அவனுடைய சிந்தனை மண்டலமானது வசனத்தினால், தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சிந்தனை எதில் நிறைந்திருக்கிறது? வீணானவைகளினாலே அல்லது பிரயோஜனங்களினாலேவா? பிரயோஜனமைகள். நாம் எதை பிரயோஜனப்படுத்துகிறோம்? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை பிரயோஜனப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மேலே கொண்டு போக வழிவகை செய்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் வீண் சிந்தனை நான் வெறுக்கிறேன், வீணானவைகளை வெறுக்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், பொல்லாதவைகளை வெறுக்கிறேன், வீணான காரியத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். வீணான சிந்தனைகள் வீணானவைகளை செயல்பட வைக்கும், வீணான எண்ணங்கள் வீணானவைகளை செயல்பட வைத்து அது மோசம் போக்கும் என்று பார்க்கிறோம். ஆக வீணானவைகளை வெறுத்து வீணானவைகளை வெளியே தள்ளிவிட்டு என்னுடைய சிந்தனை மண்டலத்தை வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நிரப்புகிற பொழுது நான் சரியானவைகளை செய்ய முடியும், சரியானவைகளை ஆராய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய சிந்தனை மண்டலம் மிக முக்கியம். நம்முடைய சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்கிற நபர் யார் என்பது முக்கியம். நம்முடைய சிந்தனை மண்டலத்தை அசைப்பித்து பார்ப்பது யார்? நம்முடைய சிந்தனை மண்டலத்தை தட்டி எழுப்புகிறது யார் என்பதை பொறுத்து மிகவும் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கை மாற்றமானது சிந்தனையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்பாடானது சிந்தனையின் அடிப்படையில் தான் காணப்படுகிறது. ஆகவே சிந்தனை மண்டலம் மிக முக்கியம். சிந்தனையினால் செய்கிற காரியங்கள் மிக முக்கியம். ஆகவே சிந்தனைகள்னாலே நாம் சரியானவைகளை செயல்பட, நாம் யோசிக்க, நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே வீணானவைகளை நாம் வெறுக்க வேண்டும், பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வீணான சிந்தனை, சபையை துன்பப்படுத்த, சபை மக்களை அடிக்க அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணினார். ஒரு இடத்துலெல்லாம் சபையை துன்பப்படுத்துவது அது வீணான சிந்தனை. ஆனால் தேவன் ஒரு முறை அவரை சந்தித்தார். அவரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. அவருடைய சிந்தனை வீணானவைகள் நிரம்பியிருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்த உடனே அவனுடைய சிந்தனை மண்டலம் தொடப்பட்டது. அவனுடைய சிந்தனை மண்டலத்தில் இயேசுவின் அன்பு வந்தது, இயேசுவின் சபை குறித்த ஒரு வைராக்கியம் வந்தது, இயேசுவின் சபை குறித்த ஒரு நல்ல எண்ணம் வந்தது. ஆக சிந்தனை மண்டலம் வீணான காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அவன் தேவ ஜனங்களை அவன் அடித்தான், நொறுக்கினான். ஆனால் சிந்தனை மண்டலம் தேவ அன்பினால் நிறைந்திருந்த பொழுது அவன் நன்மை செய்தான், அவன் தேவ ஜனங்களை நேசித்தான், சபையை நேசித்தான். ஏன், அவனை சபையை கூட கட்டினான் என்று சொல்லி பார்க்க முடியும். அவனால் சபைகள் கட்டப்பட்டது. இந்த பூமியில் அவனுடைய ஊழியம் மிக பெரிதளவில் விளைங்கள் என்று சொல்லி பார்க்க. ஆக சிந்தனைகளை ஆளுகை செய்கிற தேவனத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சிந்தனை மாறுகிற பொழுது நம்முடைய கிரியை மாறும், கிரியை மாறுகிற பொழுது செயல்பாடு மாறும்,
செயல்பாடு மாறுகிற பொழுது நற்கிரியினால் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனை மண்டலமானது நன்மையினாலும் வேத வசனத்தினாலும் நற்பண்புகளாலும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை தாழ்த்து மேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமே. வில் பி சக்சீடட்.